ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க ஆஃப் கேன்வாஸ் யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடிங் நேவிகேஷன் பேனல்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மாடல்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இதுலேயே நம்ம ஹெட்டர் பாடி அண்ட் டிஸ்மிஸபிள் ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்லைடிங் நேவிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பாடிக்குள்ளே வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆஃப் கேன்வாஸ் சைட் பார் வந்துட்டு ஓப்பன் ஆகுற மாதிரி செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கிறேன். பிடிஎன் ஹைஃபன்னு சொல்லிட்டு வார்னிங்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துடலாம். அதில் வந்துட்டு நான் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்றேன். இந்த மெயின் டிவ் கண்டெய்னருக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு மார்ஜினும் பேடிங்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டாப்பில். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த சைட் நேவிகேஷன் பார் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இன்னொரு டிவ் கண்டெய்னரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மெயின் டிவ் கிளாஸ் நேம் வந்துட்டு ஆஃப் கேன்வாஸ் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு ஆஃப் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு மெயினாக செட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த ஆஃப் கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகே, இதுதான் வந்துட்டு மெயின். இதுக்குள்ளே தான் நம்ம ஹெட்டர் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதையும் லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வரணும், திருப்பி கிளிக் பண்ணால் எனக்கு போகணும். ஸோ அதுக்கு இந்த பட்டன் எலிமெண்ட்டில் டாகில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ டேட்டா பிஎஸ் ஹைஃபன் டாகல் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நமக்கு என்ன ஓப்பன் ஆகணும், ஆஃப் கேன்வாஸ் ஓப்பன் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் கேன்வாஸ்க்கு ஒரு நேம் ஐடி நேம் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஐடியில் இருக்கிறது எனக்கு கால் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு ஐடி நேம் வந்துட்டு நான் நேம்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பட்டன் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த ஐடிக்குள்ளே போகணும். ஸோ இதுக்கு நான் டார்கெட் கொடுத்துட்றேன். டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டார்கெட் அப்படிங்கிற அட்ரிபியூட்குள்ளே நான் ஜஸ்ட் நேமை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஹேஷ் யூஸ் பண்ணி ஐடி கொடுத்ததுனால. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒப்பாசிட்டி கம்மியாகி ஒரு ஸ்க்ரீன் வந்து திருப்பி கிளிக் பண்ணுறேன், அது போயிடுது. ஓகே, ஸோ நமக்கு ஆஃப் கேன்வாஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே நம்ம ஹெட்டர் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் இன்னொரு டிவ் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவ் கண்டெய்னர் கொடுத்துட்டா இதுக்குள்ளே நான் வந்து ஹெட்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் H2ல ஹெட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட்டு ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹெட்டர் நேம் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டருக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு ஆஃப் கேன்வாஸ் ஹெட்டர்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஹெட்டர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஹெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரிமூவ் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஹெட்டர் கீழே வந்துட்டு நம்ம ஒரு க்ளோஸ் பட்டன் ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் எலமெண்ட்குள்ளே நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிடிஎன் ஹைஃபன் க்ளோஸ் அப்படிங்கிற பட்டன் எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு க்ளோஸ் பட்டன் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த க்ளோஸை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அது ரிமூவ் ஆகணும். அந்த எலமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகணும், சைட் பார். ஓகே, ஸோ அதுக்கு இந்த இடத்துல டிஸ்மிஸபிள் ஐக்கானை வந்து ட்ரிகர் பண்ணி விடணும். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டிஸ்மிஸ் இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு என்ன போகணும், ஆஃப் கேன்வாஸ் வந்துட்டு எனக்கு போகணும். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்துட்டு நான் இன்னொரு பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் இந்த ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளேயே நான் ஹெட்டர் பாடி ரெண்டுமே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு டிவ் கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு ஆஃப் கேன்வாஸ் பாடின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஆஃப் கேன்வாஸ் பாடின்னு சொல்லிட்டு நான் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணுறேன். லாரம் 5ன்னு சொல்லிட்டு ஒரு 5 வேர்ட்ஸ் ஆஃப் பேராகிராஃப் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸை நான் அப்படியே ஒரு 3 காப்பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஹெட்டு பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் ரெண்டுமே அந்த டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த எலமெண்ட் சைட் பார் வந்துட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி அதையும் ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பட்டன் நேமாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பட்டனை ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிஎன் ஹைஃபன் டேஞ்சர்னு சொல்லிட்டு அந்த பட்டன் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து க்ளோஸுங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு க்ளோஸுங்கிற பட்டன் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு இது மாதிரி அந்த சைட் பார் வந்துட்டு ரிமூவ் ஆகணும். ஸோ
இதே டேட்டா பிஎஸ் ஹைஃபன் ஆஃப் கேன்வாஸை டிஸ்மிஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பட்டன்லேயே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த சைட் பார் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மெயின் ஆஃப் கேன்வாஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நான் ஆஃப் கேன்வாஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஃபுல் நேவிகேஷன்ஸ்க்குமே வந்துட்டு அந்த ஆஃப் கேன்வாஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எண்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு லெஃப்ட் சைடில் பதிலாக எனக்கு ரைட் சைடில் அது ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் தான் அந்த நேவிகேஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ்க்கு டாப்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு டாப்லேருந்து அந்த நேவிகேஷன் வரும். ஸோ அந்த கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பாரும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கீழே ஆஃப் கேன்வாஸ் பாட்டம்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பாட்டமில் அது டிஸ்பிளே ஆகிட்டு இதில் ஸ்க்ரோல் பார் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த நேவிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எந்த சைட்லேருந்து அந்த ஆஃப் கேன்வாஸ் சைட் பார் வந்து டிஸ்பிளே ஆகணுங்கிற மாதிரி டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கும் நம்ம ரெஸ்பான்ஸாக செட் பண்ணிக்கலாம். ஆஃப் கேன்வாஸ் நான் எண்டுன்னு செட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிளிக் பண்ணால் எனக்கு இந்த சைடில் வியூ ஆகுது. ஸோ இப்போ நான் அது பெருசு பண்ணுறேன், சின்னது பண்ணுறேன், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ் லார்ஜ் இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் ஸ்மால்னு செட் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து லார்ஜர் ஸ்க்ரீன் சைஸில் இருக்குது. ஸ்க்ரீன் சைஸில் இருக்கும்போது இந்த ஆஃப் கேன்வாஸ்க்கு அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே டிஸ்பிளே ஆகல, ஜஸ்ட் அந்த க்ளோஸ் ஐகான்ஸ் இது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு ஸ்மாலர் ஸ்க்ரீன் சைஸ்க்கு நான் கொண்டு வரேன். பாருங்கள், ஸ்மாலர் ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டோட எனக்கு அந்த சைட் பார் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, சப்போஸ் இதுனே வந்து நான் வந்து மீடியமில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல மீடியம்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஆஃப் கேன்வாஸ் வந்துட்டு எனக்கு மீடியம் சைஸ் வரும்போது எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு லார்ஜர் ஸ்க்ரீன் சைஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு லார்ஜ்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் லார்ஜர் ஸ்க்ரீன் சைஸ்க்கு அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு சைட் பார் பேக்ரவுண்டோட இதோட. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸில் நமக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணுங்கிற மாதிரி ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல்னு சொல்லிட்டு நம்மளோட சைஸ் ஆஃப் கேன்வாஸ் சைஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே கேன்வாஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டார்க்கர் தீமில் எனக்கு செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் நேவ்லேயே வந்துட்டு டெக்ஸ்ட் ஹைஃபன் பேக்ரவுண்ட் ஹைஃபன் டார்க்குன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஆஃப் கேன்வாஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், எல்லாமே பாருங்கள் எனக்கு ஒரு டார்க் தீமில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே ஒயிட்டு, இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக்ல. இந்த ஐக்கான் வந்துட்டு எனக்கு பிளாக் கலரில் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஐக்கானோட கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிடிஎன் ஹைஃபன் அந்த க்ளோஸ் ஐக்கானோட கலர் வந்துட்டு எனக்கு ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ அந்த ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பட்டன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த பட்டன் எலிமெண்ட்டில் ஆஃப் கேன்வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணி விட்டுருணும். ஸோ அந்த கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆஃப் கேன்வாஸ் சைட் பார் வந்துட்டு ஓப்பன் ஆகுங்கிற கண்டென்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த ஹெட்டர் ஒரு பார்ட்டாகவும் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் ஒரு பார்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் கேன்வாஸ் சைட் பார் வந்துட்டு நமக்கு 4 பொசிஷன்லையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம், டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் நம்ம வேரி பண்ணிக்கலாம், ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் அது வியூ ஆகிற மாதிரி நம்ம செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தீமையும் நம்ம டார்க் தீமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹெட்டரில் என்ன கண்டென்ட் வேணுமோ அது ஒரு ஹெட்டர் ஆஃப் கேன்வாஸ் ஹெட்டர்லையும், பாடியில் என்ன கண்டென்ட்ஸ் வேணுமோ அது ஆஃப் கேன்வாஸ் பாடிலையும் நம்ம கொடுத்துட்டு எல்லாமே வந்து மெயின் கண்டென்ட்டாக வந்து ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே தான் நம்ம செட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அதில் ஐகான்ஸ் தான் நீங்கள் செட் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணுற ஐகான்ஸ் செட் பண்ணணும்னா நீங்கள் டிஸ்மிஸபிள் ஐகான்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆஃப் கேன்வாஸ் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பேஜினேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.